ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜீவானந்தம். நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீவ்ஸ் டெக்னாலஜி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பார்கோட் அண்ட் கியூஆர் கோட் இது ரெண்டுமே எப்படி ஒர்க் ஆகுதுன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பொறுத்த முடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ் உங்களை தேடி வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்கோட் என்ன பார்ப்போம். பார்கோட் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பேரல் லைன் அரேஞ்ச் இன் டிஃப்ரெண்ட் வித் ஆஃப் லென்த். அதாவது இப்போ ஒரு குரூப் ஆஃப் லைன்ஸ் பேரலாக அரேஞ்ச் ஆகிருக்கும் டிஃப்ரெண்ட் வித் ஆஃப் லென்த்தில். ஸோ இப்போ பார்கோட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்கோடில் வந்து பிளாக் ஒயிட் அப்படின்னு 2 கலர் இருக்கும். ஸோ நீங்கள் பிளாக் எடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டை அப்சார்ப் பண்ணும், ஒயிட் வந்து லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போ நம்ம அந்த லேசர் மிஷின்லேருந்து லேசர் லைட் பார்கோட் மேலே படும்போது அந்த பிளாக் வந்து லைட் அப்சார்ப் பண்ணிடும், ஒயிட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஸோ அப்போ அந்த ரிஃப்ளெக்ஷனோட சைஸ் தான் அந்த ரிஃப்ளெக்ஷன் வித் சைஸை வச்சு தான் அந்த பார்கோட் ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணி அதில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றத டிடெக்ட் பண்ணும். ஸோ பார்கோடில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து 20 நியூமரிக்கல் தான் ப்ராக்டிக்கலாக இல்லை நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்ம ஹியூமன்ஸ் மாதிரி எல்லா டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. அதால் வந்து ஒன்லி பைனரிஸ் மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் 1 0 அந்த ஆர்டரில் தான் அந்த பார்கோட் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த ஒயிட்டோட வித்தை வச்சு தான் பார்கோடில் இருக்கிற வேல்யூவை டிடெக்ட் பண்ண முடியும். அந்த ஒயிட்டில் இருக்கிற வித்து தான் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி அந்த மிஷினுக்கு திருப்பி வரும்போது ரிசீவருக்கு திருப்பி வரும்போது அந்த பார்கோடில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றத அந்த ரிசீவர் டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு என்ட்ரி ஆகும் டேட்டா. ஸோ கைஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட். கியூஆர் கோட் என்ன பார்த்தீங்கன்னா அது ஒரு மேட்ரிக்ஸ் பார்கோட் தான். நம்ம முன்னாடி பார்த்த பார்கோடில் பார்த்தீங்கன்னா உங்களால் 1 டைமென்ஷன் தான் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். பட் கியூஆர் கோடில் உங்களால் 2 டைமென்ஷன் டேட்டா ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இதனால் நீங்கள் பார்கோடோட கியூஆர் கோடில் 350 டைம்ஸ் மோர் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ கியூஆர் கோடில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். கியூஆர் கோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஸ்கொயர்ஸ், ஒயிட் ஸ்கொயர்ஸ் அண்ட் டாட்ஸ் இது 3 சேர்ந்து தான் கியூஆர் கோட் வந்து உங்களுக்கு பில்ட் பண்ண முடியும். ஸோ பார்கோடோட கியூஆர் கோடில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ பார்கோடில் வந்து நீங்கள் வந்து சிங்கிள் டைமென்ஷன்றதால ரொம்ப கம்மியான டேட்டா தான் ஸ்டோர் பண்ண முடியும். பட் கியூஆர் கோடில் 2 டைமென்ஷன்றதால மோர் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அது இல்லாமல் கியூஆர் கோடோட இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் எபிலிட்டிஸ். அதாவது உங்கள் கியூஆர் கோடில் வந்து நீங்கள் வந்து ஒரு சைடு அதாவது ஒரு சின்ன சைடு வந்து டஸ்ட்டோ டர்ட் வந்து மூடிடுச்சுன்னா அது ஒரு உங்களோட கியூஆர் கோடில் வந்து பாதி வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா கூட அந்த கியூஆர் கோடை நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும், மோஸ்ட் ஆஃப் த டைம் ரீட் பண்ண முடியும். பட் பார்கோடில் அப்படி பண்ண முடியாது. பார்கோடை வந்து கம்ப்ளீட்டாக இருந்தால் தான் பார்கோடை உங்களால் ரீட் பண்ண முடியும். பட் கியூஆர் கோட் அப்படி கிடையாது. கியூஆர் கோடை வந்து நீங்கள் வந்து ஒரு 75% ஆஃப் கியூஆர் கோட் இருந்தால் கூட உங்களால் மோஸ்ட் ஆஃப் த டைம் ரீட் பண்ண முடியும் கியூஆர் கோடை. ஸோ இப்போ நம்ம பார்கோட் கியூஆர் கோட் இது ரெண்டுத்துக்குள்ள கம்பேரிசன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டேட்டா ஸ்டோரேஜ் பார்த்தா முன்னாடி சொன்ன மாதிரி கியூஆர் கோடு தான் நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா அந்த பார்கோடோட 350 டைம்ஸ் உங்களால் மோர் டேட்டா கியூஆர் கோடில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா யூனிக்னஸ். இப்போ ஒரு பார்கோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து அந்த ஒரே பார்கோடு தான் எல்லாமே இருக்கும். ஆனால் கியூஆர் கோட் அப்படி கிடையாது. ஒரு ப்ராடக்ட்டுக்கு உங்களால் கியூஆர் கோடை மாற்ற முடியும். பட் பார்கோடு வந்து ஒரு ப்ராடக்ட்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அதே பார்கோடு தான் இருக்கும். பட் கியூஆர் கோடை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கியூஆர் கோடும் உங்களுக்கு வைக்க முடியும். ஸோ நம்ம தேர்டு பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் ஸ்கேனிங். அதாவது இப்போ பார்கோடை வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சோர்ஸில் பார்த்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பார்கோடு வந்து பர்டிகுலர் டைரக்ஷனாக வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க. பட் நீங்கள் கியூஆர் கோடை வந்து நீங்கள் உதாரணத்துக்கு யூபிஐ எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது கியூஆர் கோடை நீங்கள் எந்த டைரக்ஷன் ஸ்கேன் பண்ணாலும் அது 90 டிகிரி 45 டிகிரி நீங்கள் எந்த டைரக்ஷனாக ஸ்கேன் பண்ணாலும் கியூஆர் கோடில் வந்து அந்த டேட்டா வந்து ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ரீட் பண்ண முடியும். ஸோ ஈஸ் ஆஃப் ஸ்கேனிங் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு தான் பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஃபைனலாக உங்களுக்கு கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட பார்கோட இதில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு தான் அப்சல்யூட்லி பெஸ்ட். பிகாஸ் கியூஆர் கோடில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி டேட்டா அதிகமாக ஸ்டோர் பண்ணலாம். அது இல்லாமல் உங்கள் ஈஸ் ஆஃப் ஸ்கேனிங் அதிகம், நம்ம யூனிக்னஸ் கியூஆர் கோடில் அதிகம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அந்த நாலேஜ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ ஜீவானந்தம் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை.